ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ஓன் பிராண்ட் ட்ரெஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா என்கிட்டே மெட்டீரியல்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேப்ரிக்ஸோட வீடியோஸுமே போட்டிருக்கேன். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள், என்னென்ன ஃபேப்ரிக்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 100+ கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மெட்டீரியல்ஸோட பிக் சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து ஒரு சில ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி தான் ஒரு சில ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம், ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ சைஸ் வந்து அதிலே வந்து சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து வேரி ஆகுது. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 போட்டிருக்கேன், ஒரு சில இதில் 3 போட்டிருக்கேன். எனக்கு என்ன சைஸ் அப்படின்னே எனக்கு தெரியாது. ஷாப்பில் போனால் பார்த்தீங்கன்னா 5, 4 அது வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஒரே ஒரு வாட்டி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், 3 சைஸில் வாங்கினேன். பர்ஃபெக்டாக எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் மீஷோவில் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிற ஸ்லிப்பர். ஸோ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 போட்டிருக்கேன், ஒரு சில இதெல்லாம் 4 போட்டிருக்கேன். ஸோ சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர் கலர் ஸ்லிப்பர் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் லாவெண்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஹீல்ஸ்லாம் இல்லாத மாதிரி தான், ஃப்ளாட்டாக தான் வாங்கியிருக்கேன் பின்னாடி. ஸோ இது நான் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் என்ன நம்பர்னு எனக்கு தெரியல, ஆனால் 37 சைஸ் போட்டிருக்கு. ஸோ இது 4 நினைக்கிறேன். 36 அப்படின்னா 3, 37னா 4 நினைக்கிறேன். சைஸ் வந்து நான் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க, ஒரு லாவெண்டர் கலரில். இதிலே வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. நான் என்ன சைஸ் வாங்கினேன் அப்படின்னு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய சைஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ஹீல் வாங்கலை. சைஸ் பார்த்தீங்கன்னா 36ல் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு காட்டது பார்த்தீங்கன்னா 37ல் வாங்கினேன். 3, 4 இந்த 2 சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ 36 அப்படின்றதுனால இது கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் மல்டி கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு காட்டினது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது, பெல்ட் வச்ச மாதிரி. ஸோ இது வந்து 36 சைஸ் வாங்கினேன். லாஸ்ட்டாக வந்து போட்டு காட்டுற சைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். பட் வந்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு முன்னாடியே இருங்க காட்டுறேன் வீடியோவில். ஸோ எனக்கு வந்தது, நான் ஆர்டர் பண்ணது இந்த ப்ராடக்ட். ஒரு காலுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு, இன்னொரு காலுக்கு பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு. இது வந்து ஹீல்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு. நான் வாங்கினது ஃப்ளாட்டாக வாங்கியிருந்தேன். இந்த டிசைன் வாங்கினேன், ஒரு காலுக்கு இந்த மாதிரி, ஒரு காலுக்கு இந்த மாதிரி இப்படி வந்திருக்கு. பட் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 20, 30 சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் இதே வந்து நிறையா பேர் வந்து சேல் பண்ணுறாங்க இந்த ஸ்லிப்பரே. ஸோ இந்த டிசைனுமே நிறையா இருக்குது. பட் எனக்கு ரிசீவ் ஆனது இந்த 2 தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து ரிட்டன் தான் போட போகிறேன். சைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் 36ல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் டிசைன் இருக்குது, கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் மாதிரி இருக்குது. சாரீலாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ளாட்டாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஹீல்ஸ் பிடிக்காது அப்படின்றதுனால ஃப்ளாட்டாக தான் வாங்கியிருந்தேன். பட் இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது டிசைன். பட் 2 செருப்புமே வேறு வேறு வந்திருக்கிறதுனால ரிட்டன் தான் பண்ணணும். இது வந்து ஹீல்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு, இங்கே போ இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நான் சைஸ் வந்து 3 வாங்கியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரிட்டன் தான் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்ட் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க, ஸ்டோன்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கரெக்டான லிங்க் வந்து
போடுறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு லேவண்டர் கலர் காமிச்சிருப்பேன், அந்த லேவண்டர் கலர் ஸ்லிப்பர் மாதிரியே இதுவும், பட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போ இருக்க மாதிரி, இங்கே வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்குது. இது என்ன சைஸில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37ல் வாங்கியிருந்தேன். அப்போனா இது 4 சைஸ். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா சைஸுமே கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹைட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இது வந்து 37 வாங்கியிருந்தேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்ன மாடல் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூ டைப் மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 போட்டிருக்கு. இதுவும் சைஸ் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லேஸ் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜீன்க்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஷூ மாடல் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு, பட் வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மறந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ஒரு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் இது வந்து ஒரு சில ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து கட் ஆகிடும், அறுந்து போயிடும். ஸோ இது வந்து அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் கலர் பார்த்திங்கன்னா வெறும் ஒயிட் மட்டும்தான் இருந்துச்சு. இது ஜீனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும், குர்த்திஸ்க்கு போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்லிப்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டும் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 ஸ்லிப்பர் இருக்குது. ஸோ அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் எடுத்து. ஸோ இதில் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஓன் பிராண்டில் பார்த்திங்கன்னா நானே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். என்கிட்டயே ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய 100+ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபேப்ரிக்ஸோட டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்லிப்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான். நான் இதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி போட்டும் பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. நான் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 சைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ 37 அப்படின்னா 4 போட்டிருந்துச்சு நம்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, லோக்கலாக இல்லை. ஸோ ஹீல் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன் பின்னாடி. இந்த ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஸ்பஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளோட காலுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நடக்கும் போது. ஒரு சிலது பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா அப்படியே கல் மாதிரி இருக்கும், நடக்கிறதுக்கு கால் வலிக்கும். ஸோ இது வந்து கால் வலிக்காது, அந்த மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது இதோட குவாலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க டிசைன். ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியுது எனக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரும் இருக்குது. இந்த பார்ட் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும் பிளாக் கலரில். நான் வந்து ஒயிட் கலரில் வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, அந்த அளவுக்கு வந்து பிரிஞ்சு போகாது. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து நான் 4 வாங்கியிருந்தேன், 37. ஆனால் எனக்கு சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு சைஸ் பத்தலை அப்படின்னா ரிட்டன் போடுறதா இருந்தாலும் போடலாம். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விட இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரப்பரில் காட்டியிருப்பேன் ஷூ மாதிரி. ஸோ அது பேர் வந்து ஒன்று சொல்லுவாங்க, அது என்னன்ட்டு எனக்கு மறந்துடுச்சு, சடனாக ஞாபகம் வரல. ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அந்த மாடலோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அது சீக்கிரத்தில் அந்தளவுக்கு வந்து அறுந்து போகாது. ஸோ இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்கின மாடல் வந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹீல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஹீல்ஸ் வந்து நான் அவ்வளோவா போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஒரு காலத்தில் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு போடணும் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து செட் ஆகலை, கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது அவ்வளோவா இப்போ போடுறதே கிடையாது. இதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து 3 கலர் அவைலபிளாக இருந்துச்சு. இது வந்து 36 வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சைஸ் 3 வாங்கியிருந்தேன். அதிசயமாக என்னோடய சைஸ்க்கு இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, பிங்க் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எலாஸ்டிக் இருக்குது, பெல்ட் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஹீல் இருக்குது.
ஸோ இதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது போட்டு வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ நான் வாங்கின ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுக்கு முன்னாடி காட்டின ஸ்லிப்பரும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலரில் காட்டியிருப்பேன். ஆக்சுவலாக வாங்கின எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒன்று மட்டும் ப்ராடக்ட் வந்து வேறு வேறு ப்ராடக்ட் வந்துருந்துச்சு. ஒரு கல்லில் ஒரு செருப்பும் இன்னொரு கல்லில் இன்னொரு செருப்பு மாதிரி வந்துருந்துச்சு. பட் அந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மீஷோவில் வந்து நான் சர்ச் பண்ணி நல்ல பேஜோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஷாப் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேட்டா.